பாரதி ராஜா அவர்களோட இறுதி சடங்கின் போது மகளுக்கும் மருமகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவின் பழம்பெரும் இயக்குனரான பாரதி ராஜா அவர்கள் சமீபத்தில் உடல்நலக் குறைவு காரணமாக இறந்து போயிருந்தார். அவரோட மறைவு நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ட் அவரோட மறைவிற்கு ஏகப்பட்ட திரை பிரபலங்கள், ரசிகர்கள், அரசியல் பிரமுகர்கள் எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருந்தாங்க. அண்ட் குறிப்பாக கங்கை அமரன் அவர்கள்லாம் அங்கே போயிட்டு சண்டையே போட்டிருந்தாரு. அவர் இறக்கும் தருவாயில் அவரோட மகளும் பக்கத்தில் இல்லை, மருமகளும் பக்கத்தில் இல்லை, அவரோட ஒய்ஃபும் பக்கத்தில் இல்லை, இப்படி அவரை தனியாக விட்டுட்டீங்களே அப்படின்னு சண்டை போட்டிருந்தாரு. அண்ட் அதை அங்கே இருந்தவங்க எல்லாருமே அந்த சண்டையை விலக்கி விட்டுருந்தாங்க. அந்த ஒரு சண்டை மட்டும் அன்னைக்கு நடக்கல, இன்னொரு சண்டையுமே அங்கே நடந்திருக்கு. அதாவது பாரதி ராஜா அவர்கள் இறந்த பின்பு அவரோட உடலை எங்கே நல்லடக்கம் செய்தது அப்படிங்கிற வாக்குவாதம் வந்து வீட்டில் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக நிறைய உறவினர்கள், அவருடைய மருமகள், இவங்க எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் இவ்வளோ காலம் வாழ்ந்தது இங்கே தான், அவருடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறது இங்கே தான், அவருக்கு நிறைய புகழ் கிடைச்சது இங்கே தான், ஸோ அவரை சென்னையில் அவருடைய வீட்டிலேயே நல்லடக்கம் பண்ணுறது தான் நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதே நேரம் பாரதி ராஜா அவர்களுடைய மகள் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க. இல்லை, கண்டிப்பாக மாட்டேன், அப்பாவோட ஆசை வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய ஊரில் போயிட்டு அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதை ஒரு முறை என்கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. அப்படிங்கும்போது அந்த ஒரு ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றணும், கண்டிப்பாக நான் அவருடைய சொந்த ஊருக்கு தான் கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ சென்னையிலேருந்து அவரோட ஊருக்கு போகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும், நல்லடக்கம் பண்ணுறது தாமதமாகும், நிறைய பிரமுகர்கள் வரதாக இருக்காங்க, அரசாங்க விழா நடத்தலான்னு இருக்காங்க, அதெல்லாம் வந்து அங்கே கொண்டு போனால் நடக்குமா அப்படிங்கிறது தெரில. ஸோ இதெல்லாம் நம்ம யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இடையே வாக்குவாதம் போயிருக்கு. என்ன இருந்தாலுமே பாரதி ராஜா சாரை கண்டிப்பாக அவருடைய சொந்த ஊரில் தான் அடக்கம் பண்ணுவேன் அப்படின்னு அவரோட பொண்ணு ஒத்த காலில் இருந்திருக்காங்க. பாரதி ராஜா அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு மீண்டு வந்திருந்தார். அந்த ஒரு டைம் அவரோட பொண்ணு பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அப்போ தான் சொல்லியிருக்காரு, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னை நீ வந்து என்னோட சொந்த ஊருக்கு கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணு, அதுதான் என்னோட கடைசி ஆசை, எனக்கு அதுதான் வந்து ரொம்ப மன திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் அப்பாவோட ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினர்கிட்டையும், அங்கேருந்த ஒட்டுமொத்த அதே போல் சொந்தக்காரங்க கிட்டையும் பயங்கரமாக சண்டை போட்டு அந்த ஒரு முடிவை தனி மனிதியாக எடுத்து அவங்களோட பொண்ணு சொந்த ஊருக்கு கொண்டு போயிட்டு நல்லடக்கம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு வாக்குவாதம் தான் பாரதி ராஜா அவர்களுடைய மகளுக்கும் மருமகளுக்கும் மிகப்பெரிய அளவில் அன்னைக்கு போயிருந்திருக்கு. அண்ட் அங்கேருந்த நிறைய பேர் வந்து இந்த வாக்குவாதத்தை முடிச்சு வச்சுருந்துருக்காங்க. குறிப்பாக சொன்னோம்னா ராதிகா மேம், பாக்யராஜ் சார், இவங்க எல்லாமே போயிட்டு சாரோட கடைசி ஆசை இதுதான் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி மருமகள்கிட்ட வந்து சமாதானப்படுத்தியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் நல்லபடியாக நல்லடக்கம் நடந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன? அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது சரி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.